ஜெபம் பண்ண கடவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரோ நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரோ நாமத்தின் ஆதரவில். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். நல்ல தந்தையே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒன்றாய் கூடி வருவதற்கும், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலத்தினாலே ஆராதிப்பதற்கும், வேத வசனத்தை தியானிப்பதற்கும், பசுத்தமான பந்தியிலே திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் எங்கள் அழைத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் முழு மனதோடும் நாமத்தை பாடுவதற்கு தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும். தடைப்பட்டு இருக்கின்ற எல்லோரையும் அழைத்துவார். தேவரே, உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு அது ஆசீர்வாதமானது என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் சிலாக்கியை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ஆர்ந்த வழி முழுவதையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனை கீதங்கள் 414, கீதங்களும் கீர்த்தனைகளும் 29. ஆராதனை கீதங்கள் 414, கீதங்களும் கீர்த்தனைகளும் 29. எங்கும் நிறைந்த தெய்வமே, ஏழையடியார் பணிவாய், தூங்கவனோந்த பாதமே, ஸ்தோத்தரிக்கின்றோமே கமாய். உலகயனம் நீங்கியே ஓந்தனில் தேட மனதாய், நலமாயுள்ளம் பொங்கியே நாடி துதிக்க அன்பாய்.
மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் இடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட்டதாக. அன்றல் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். சீசத்துவம் வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். பரலோகத்தின் தந்தையே, நாங்கள் சீசர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீசத்துவத்தினுடைய கிரயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பின்பற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கவும், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய வாழ்வில் காண்பிக்கவும் எங்களை பயன்படுத்தும். வாழ்க்கையிலும் வாழ்விலும் வார்த்தையிலும் எல்லா செயல்களிலும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல சீசர்களாக சீசிகளாக உலகில் வாழ எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனானாலும் அல்ல, ஓடுகிறவனானாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக
வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்பது வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 42வது வசனம் வரை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 42வது வசனம் வரை. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமா. அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியையோ காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜீவிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கர்ப்பத்தில் அவதரித்தார். நமக்காக முதலாத்தின் காலத்தில் விலறிண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு வடிவேலாய் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனோடு தொடர்புடையவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையோடு விசுவாசிக்கிறேன். பாவநிபந்தனைக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவன் உண்டாக்குகிறேன். ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சத்திய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். தொடர்ந்து சத்திய வசனத்தை சொல்லுபவர்களுக்கு அவர்களுக்கான கிஃப்ட்ஸை கொடுப்பதற்காக திரு ஆல்பர்ட் அவர்களை முன்பதாய் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. For with the heart one believes to rightness, and with the mouth confession is made for salvation. Romans 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10.
for with the heart one believes to righteousness, and with the mouth confession is made of salvation. Romans 10:10. சீஷத்துவம் வந்து பார் பொய் சொல். நீதியுண்டாக இருதயத்தினாலே ரட்சிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. டிசிபிள்ஷிப் கம் அண்ட் சி கோ அண்ட் டெல், ஃபார் வித் த ஹார்ட் ஒன் believes to righteousness, and with the mouth confessions to made to salvation. Romans 10:10. சீஷத்துவம் வந்து பார் பொய் சொல்லு. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. டிசிப்ளின்ஸ் கம் அண்ட் சி கோ அண்ட் டெல், ஃபார் வித் த மவுத் ஒன் பிலீவ்ஸ் டு ரைட்டியஸ்னஸ், அண்ட் வித் த ஹார்ட் confession is made of salvation. Romans 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஃபார் வித் த ஹார்ட் ஒன் பிலீவ்ஸ் இன் ரைச்சியஸ்னஸ், and with the mouth confession who made to salvation. Romans 10:10. நீதியுண்டாக இருதயத்திலேயே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்தில் ரட்சிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஃபார் வித் த ஹார்ட் த ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ரைட்டியஸ்னஸ், அண்ட் வித் த மவுத் த கன்ஃபெஷன் இஸ் மேட் பை த சால்வேஷன். ரோமன்ஸ் 10:10. சீஷத்துவம் வந்து பார் போய் சொல். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஃபார் வித் our heart to confession, heart one believes to righteousness, and with the mouth confession to made to salvation. Romans 10:10. சீஷத்துவம் வந்து பார் பொய் சொல்லு. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. டிசிபிள்ஷிப் கம் அண்ட் சி கோ அண்ட் டெல், ஃபார் வித் their heart one believe to righteousness, and with the mouth confession is made to salvation. Romans chapter 10 verses 10. இவ்வாரத்திலே திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு சீஷத்துவம் வந்து பார் போய் சொல்லு. எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 10:10. ரோமர் 10:10. நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். டிசிப்ளின்ஷிப் கம் அண்ட் சி கோ அண்ட் டெல், ஃபார் வித் த ஹார்ட் one believes to righteousness, and with the mouth confession it's made to salvation. Romans 10:10. தொடர்ந்து இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரித்த பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். இருக்கிறவர்கள் உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் எழுப்பிக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் திரு செல்வகுமார், திரு முத்துவேல், திரு ஆல்வின், திரு ஜெபஸ்டியான், திருமதி ரேஷ்மா மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற திரு முத்துவேல், திருமதி உஷா தம்பதியினர், திரு ஸ்டீஃபன், திருமதி ஸ்டெல்லா தம்பதியினர், திரு ரூபர்ட், திருமதி ஜெபசில்வி தம்பதியினர். இவர்களுக்காக இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே பிறந்த நாளையும்
திருமண நாளையும் ஆசிரியர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தந்தையே, காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் வைத்திருக்கிறீர். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் ஜீவனை தந்து அன்பு பாராட்டி ஆண்டும் பொழுதும் நன்மைகளை காண்பதற்கு உதவி செய்யும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாத சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்விலே தடைபடுகிற காரியம் அனைத்தும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் செய்ய நினைத்த அனைத்தும் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்தருளும். பரத்துக்குரிய கிருபைகளையும் பூமிக்குரிய எல்லா செல்வத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிரம்ப கொடுத்து ஆசீர்வதித்தருளும். சபையாக வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் உரித்தாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் எழுமி நின்று தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 645 200 கீதம் 386வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 645 200 கீதம் 386. கிரீடம் சூடி செங்கோலும்
நேசிக்கிற நல்ல தந்தையே, வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கூட பேசும். கேட்பது நேசிரி மெல்லிய சத்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு தூய ஆவியினுடைய செயலாற்றுது எங்களுக்குள்ளாக வெளிப்படட்டும். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கேட்கிற இந்த நிமிடங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு எங்களை கண்ணோக்கி பார்த்து தேவரீர் வசனத்தின் மூலமாக உயிர்ப்பித்து எங்களை வாழ்வை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் இந்த மாலை நேர வாழ்த்துதலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அழகாக பாடல் பாடின பாடல் குழுவினரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் நாம் மகிமைக்காய் தொடர்ந்து பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உபயோகப்படுத்துவாராக. இந்த மாலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் தியானம் செய்வதற்காக வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சத்திய வசனத்தை எல்லோரும் சொல்ல நாம் என்ன செஞ்சோம், கேட்டோம். சீசத்துவம், டிசைபிள்ஷிப், கொடுக்கப்பட்ட வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சீசத்துவம் வந்து பார்ப்பது, போய் சொல்வது. இந்த சீசத்துவத்தை குறித்து அநேக வரைவிலக்கணங்கள் வேதாகம வல்லுநர்கள் மூலமாக சமுதாயத்துக்கு போதிக்கப்படுகிறது. அன்னை தெரசா வாழ்ந்த நாட்களில் 2ஆம் ஜான்பால் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. சாதாரணமாக அந்த நாட்களில் போப் ஆண்டவரை சந்திப்பது என்பது இயலாத ஒரு காரியம். போய் சந்திக்க வேண்டுமானால் அவரிடத்தில் நேரம் கேட்டு நேரம் அலாட்மெண்ட் செய்யப்பட்ட பிற்பாடு மீண்டுமாக அவர்களை பார்ப்பது பேசுவது வழக்கமான ஒன்று. மேற்கு வங்காளத்தில் ஊழியம் செய்த தெரசா அம்மையார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பட்டணத்திலே போய் அங்கே இறங்கி அங்கிருந்து ஒரு டாக்ஸியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவரோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். டாக்ஸி டிரைவர் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அப்படி பார்ப்பதற்காக போகிறீர்கள். பேசிக்கொண்டே போகும்போது கொஞ்ச தூரத்திலே ஒரு சாலை ஓரத்தில் ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறார். நேரம் கொஞ்ச நேரம் இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அங்கே போய் பார்க்க வேண்டும். ஜான்பால் அவர்களை பார்த்து பேச வேண்டும். கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அந்த நேரத்திலே இந்த தெரசா அம்மையார் டாக்ஸி டிரைவரிடத்தில் கொஞ்சம் நில்லுங்கள், வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த சாலையோரம் காயப்பட்ட மனிதனை பார்ப்பதற்காக போகும்போது டாக்ஸி டிரைவர் சொல்கிறார், கொஞ்ச நேரம் உள்ளது, கொஞ்ச நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டால் வாய்ப்பு இழந்து போவீர்கள், வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும், மீண்டும் சந்திப்பதுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்காது, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நாம் போகலாம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த அம்மா எதையும் காதலை வாங்காதவர்களாக அந்த சாலை ஓரத்தில் கிடந்த காயப்பட்ட மனிதனை காயத்திற்கு எண்ணெய் பூசி மருந்திட்டு தன் மடியிலே வைத்து என்ன செய்கிறார், அவனை நெஞ்சிலே அவனுக்கு தடவி கொடுத்து அவன் மீது அன்பை வெளிப்படுத்துகிறார். நேரம் போய்விட்டது, அந்த நேரம் முடிந்து விட்டது. அவர்களை சந்திக்க கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இந்த டாக்ஸி டிரைவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது, நீங்கள் வாய்ப்பை என்ன செஞ்சிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, வாய்ப்பை இழந்து போய்விட்டீர்கள். பெரிய போப் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி தவறிவிட்டீர்கள் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த அம்மையார் சொன்ன ஒரு பதில், 2ஆம் ஜான்பால்
போப் அவர்களை விட ஒரு மேலான நபரை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். போப் ஆண்டவரை விட மேலான ஒரு நபரை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். போய் சந்திக்காமலே திரும்பி வந்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட போப் அவர்கள் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மாவை குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் முக்கியமானது. இந்த நூற்றாண்டில் வாழுகின்ற உண்மையான சீடன் தெரசா என்று சொன்னார்களாம். கடவுளுக்கு தொண்டாற்றுவதற்கு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடாமல் கடவுளுடைய அன்பை உலகத்தில் சொல்லுகிற முக்கியமான வாழ்கின்ற ஒரு சீசன் என்பதாக அந்த அன்னை தெரசாவை குறித்து போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சீசத்துவம் நமக்கு அநேக காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சீசர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அடியார்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். லூக்கா எழுதும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கிறிஸ்தவர்களுக்குத்தான் சீசர் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று. அப்போ நாம் எல்லோருமே சீசர்கள். சீசர்கள் பின்பற்ற வேண்டிய காரியம் என்ன? வந்து பார்ப்பது, தேவ மகத்துவத்தை பார்ப்பது. 2வது போய் சொல்வது, கண்ட அந்த மகத்துவத்தை உலகத்துக்கு சொல்வது. 19ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல். அநேக மிஷனரிகள் நம்முடைய பகுதிக்கு வந்தார்கள். சிஎம்எஸ், எஸ்பிஜி, முக்கியமாக 2 மிஷனரி ஸ்தாபனங்கள் அதிகமாக கிராமங்களிலே தங்கியிருந்து ஊழியத்தை செய்தார்கள். இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவினுடைய அந்த செய்தி மகத்துவத்தை கண்டவர்கள் இங்கே வந்து அந்த மகத்துவத்தை சொன்னார்கள். வசனம் சொன்னாங்க இல்லையா? வந்து பார், போய் சொல்லு, கோட்டுட்டல், கமன்சி. ஒவ்வொரு மிஷனருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தவர்கள் தான் வந்து போய் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். அதன் நிமித்தமாக எழுப்புதல் உண்டானது. 19ஆம் நூற்றாண்டு மிக முக்கியமான ஒரு நூற்றாண்டு. அந்த நாட்களிலே பண்ணைவெளி என்கிற ஒரு கிராமத்தை மையமாய் வைத்து ஊழியம் செய்வதற்காக வந்த ஒரு பெண்மணி, அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, எமி கார்மைக்கேல் என்கிற ஒரு பெண்மணி. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே பலவிதமான அந்த அடிமைத்தனத்திலே அகப்பட்டு இருக்கிற அந்த பெண்களை என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா விடுவிக்கிறார்கள். டோனோவர் பகுதியை மையமாய் வைத்து அங்கேயும் தங்கியிருந்து ஊழியத்தை செய்கிறார்கள். பெரிய கொள்ளைக்காரன், சம்புலிங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கொள்ளைக்காரன், எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனை அம்மா போய் என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. காயப்பட்ட அவன் என்ன செய்கிறாங்க, குற்றூராய் கிடைக்கிற அவனை காயத்துக்கு மருந்துட்டு தன் இல்லத்தில் கொண்டு வந்து அவனை பராமரிக்கிறாங்க. மகத்துவத்தை கண்டவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை என்ன செய்கிறாங்க, வாழ்க்கை மூலமாக சொல்லுகிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? வாழ்க்கை மூலமாகவே சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது 2வது, வாழ்க்கையே சொல்லும். அப்படி தானே? அப்படியா இல்லையா? வாழ்க்கை சொல்லுமா சொல்லாதா? மற்றவங்களை கவனிப்பதை விட நம்ம ரொம்ப கவனிப்பாங்க. அப்படி தானே? பைபிளை தூக்கிட்டு வரும்போது நம்ம நல்லா கவனிப்பாங்க, உற்று கவனிப்பாங்க. பேசுகிற வார்த்தைகளையும் நன்றாக கவனிப்பார்கள். அப்ப என்ன எதிர்பார்க்குறாங்க? இயேசுவை பின்பற்றுகிற இந்த மக்கள் இயேசுவை போல் வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறாங்க. நம்ம சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கை தான் அதற்கு ஒரு ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சீசத்துவத்திற்கு ஒரு நபரை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். யோவான் சொல்லப்பட்ட ஒரு அப்போஸ்தலரை உங்களுக்கு மத்திய நினைப்படுத்த விரும்புகிறேன். சீசத்துவம் என்பதை நமக்கு அழகாக அவர் போதிக்கிறார். முதலாவது, இந்த யோவானை குறித்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். பெசாயிதா இந்த பட்டணத்தை சார்ந்தவர். செபெதேயு சகையு என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர்.
நன்றாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபர், வசதி படைத்த ஒரு மகன், ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர், யோவான் ஸ்நானனுடைய நெருங்கிய ஒரு சீடன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானனை பின்பற்றின ஒரு சீடன். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானன் மூலமாக வழியை தெளிவாய் காண்பிக்கப்பட்டு வந்து பார்த்தவர்கள் இந்த ஒருவரில் இந்த யோவான் வந்து பார்க்குறாங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இந்த யோவான் இயேசுவினிடத்தில் வந்து அவரை பார்த்தான், அவரோடு கூட தங்கினான். வாழ்க்கையை மாறி போனதுங்க. வாழ்க்கையே கர்த்தரை பின்பற்றுவதற்காக வாழ்க்கை முழுமையாக மாறி போனது. அநேகர் என்ன செஞ்சாங்க, வேதத்தில் இயேசுவை வந்து பார்த்தார்கள், வாழ்க்கையே மாறி போனது. யவீரு என்கிற மனிதன் இயேசுவை வந்து பார்க்கிறான், இல்லத்தில் துக்கம் எல்லாம் மாற்றப்படுகிறது. சாஸ்திரிகள் வழி தெரியாதபடிக்கு இயேசுவை காண்பதற்காக வருகிறார்கள். இயேசுவை வந்து பார்க்கிறார்கள், வழி அவர்களுக்கு உண்டாகிறது. மேய்ப்பர்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, இயேசுவை வந்து பார்க்கிறார்கள், அவர்கள் மேன்மைக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். வந்து பார்க்கிற எல்லோரும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுகிறார்கள், சீசர்களாக மாறுகிறார்கள், போய் சொல்லுகிறார். இதுதாங்க சத்தியம். யோவான் வாழ்க்கையில் சீசத்துவத்தினுடைய அடையாளமாக முதலாவது, இந்த யோவான் தன்னை எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தாத ஒரு நபர், தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு நபர். மாம்சமானது பலவீனமானது. நம்ம ஒருவருக்கு நன்மை செய்யும்போது அவர்கள் நம்மை பார்க்கும்போது சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆலயத்தை எடுத்துக்கொள்வோமானால், ஒரு காரியத்துக்கு நாம் காணிக்கை கொடுக்கும்போது பெயர் வாசிக்கப்பட வேண்டும் என்று நம் மனது என்ன செய்கிறது, விரும்புகிறது. ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அவர்கள் சொல்ல வேண்டும் என்று மனது விரும்புகிறது. முன்னிலைப்படுத்தப்படுகிற அந்த மனது நமக்குள்ளாக இருக்கிறது. சாலமோன் தன் புஸ்தகத்தை எழுதும்போது, உங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் நினைவுகள் எல்லாமே சாம்பலுக்கு சரி என்று அவர் சொல்லுகிறார். இந்த யோவான் தன்னை எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தாத ஒரு நபர். அதுதான் சீசத்துவத்தினுடைய. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு தனக்கு முன்னே ஒருவர் வைத்துக் கொள்வது தான் கேசு. இயேசுவை முன்னிறுத்தி தன்னை என்ன செய்கிறார், பின்னாக வைத்துக் கொள்ளுகிறார், மறைத்துக் கொள்ளுகிறார், ஒழித்துக் கொள்ளுகிறார். நமக்குள்ளாக நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை தான் காண வேண்டுமே ஒழிய நம்மை காணக்கூடாது. இதுதாங்க சீசத்துவம். நமக்குள் இருக்கிற, நமக்குள் வாழுகிற இயேசுவை மக்கள், மற்றவர்கள் காண்பது தான் சீசத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை. யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது யோவானை குறி சொல்லும்போது அன்பான சீசன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 13:23, 19:26, 22, 21 வசனம் 7. எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பேதுரு கூட அந்த கர்த்தருடைய ராபோஜனத்தில் இயேசு சொல்லும்போது ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பேதுரு யோவானுக்கு அந்த சைகை காட்டி, நீ கேட்டு சொல். அந்த மார்பிலே என்ன செய்கிறான், சாய்ந்து கொண்டு கேட்கிறான். யோவானை குறித்து சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அன்பாக இருந்தது, இயேசுவுக்கு பிரியமாக இருந்தது. மார்பிலை சாய்ந்திருந்த ஒரு மனிதன், தன்னை வெளிப்படுத்தாத ஒரு மனிதன், தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு மனிதன். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சீசர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளாக நம்மை முன்னிலைப்படுத்துகிற தன்மையை விட்டு விலகி நமக்குள் வாழுகிற கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவது என்பது தான் கிறிஸ்தவம். இப்போ நம்ம
5 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. மணி அடிக்கிறோம். இந்த சத்தம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை பார்ப்பதற்காக இவங்க போகிறாங்க, இயேசுவை தரிசிப்பதற்காக இவர்கள் போகிறார்கள். கடவுளை முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு கனத்தை கொடுப்பதற்காக, அவரை வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக, அவர் வழியை பின்பற்றுவதற்காக போகிறார் என்பதாக தான் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையில் முதலாவது சீசத்துவம். நாம் எல்லோரும் சீசர்கள். நம்முடைய வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு நமக்குள் வாழ்கிற கிறிஸ்துவை காண்பிப்பது தான் சீசத்துவம். கருங்கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை உண்டானது. அப்பொழுது கருங்கல் சொன்னது, உன்னை எல்லாரும் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, முக்கிய இடத்துல வைக்கிறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க, எல்லாரும் மனசு ஒன்று அதிகமாக நேசிக்குது, என்ன எல்லாரும் மிதிக்கிறாங்க, என்னை யாரும் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறது இல்லை. ஏன்? அப்போ இந்த வைரக்கல் சொல்லுச்சு, நான் பூமிக்கு உள்ளே இருக்கிறேன், நீ பூமிக்கு வெளியே உன்னை காண்பிக்கிற, நான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறேன். என்ன செய்கிறாங்க அவங்க வெடுத்து என்ன செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான், மறைக்கப்பட்டு இருக்கிறேன். கருங்கல் புரிந்து கொண்டது, மறைந்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நாளிலே அது பொக்கிஷமாக வெளிப்படும், மேன்மை உள்ளதாக கருதப்படும். அன்புக்குரியவர்களே, சீசர்களும் அப்படித்தான். ஏசப்பா வருவாங்க, வரும்போது நமக்கு ஒரு பெரிய கணம் உண்டாகும், பெரிய ஒரு மேன்மை உண்டாகும். எப்பொழுது நம் சீசர்களாகவே வாழும்போது, கர்த்தரை வாழ்க்கையில் காண்பித்து கொடுக்கும்போது தான் அங்கே நமக்கு கனம் உண்டாகும், அங்கே நமக்கு மேன்மை உண்டாகும். முதலாவது தன்னை முன்னிலைப்படுத்தாத சீசத்துவத்தினுடைய முதல் நிலை. இரண்டாவது, இந்த யோவானுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து விட்டு பிரியாதவன். யோவான் 13:23 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். போதும். இந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவோடு போகும்போது 3 பேர் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று பேதுரு, மற்ற ஒன்று யோவான். 2 பேரும் பக்கத்தில் அந்த சர்க்கிளில் தான் அவங்க எப்போதும் இருப்பாங்க. மருதுவ மலைக்கு அவர் போகும்போது, இயேசு போகும்போது, அங்கே தரிசனமாகும்போது அங்கேயும் யோவானும் பேதுரும் தான் கூட இருக்கிறார். எங்கே போனாலும், எந்த முக்கியமான காரியத்துக்கு போனாலும் இந்த யோவானும் பேதுரும் கூடவே போவார்கள். பேதுரு கூட கொஞ்சம் கோபம், கொஞ்சம் விட்டு என்ன செய்வார், விலகி போவார். விலகி போவாரா? பைபிள் சொல்லுது இல்லையா, மறுதலிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொல்கிறான், நான் காவலிலும் சாவிலும் என்ன செய்ய மாட்டேன், விட்டு பிரிந்து போக மாட்டேன். இந்த யோவான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார், இயேசு விட்டு பிரியாதவராக இருக்கிறார். சீசத்துவம் என்பது இயேசுவை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசு விட்டு பிரியலை அப்படின்னா இயேசு நம்ம கூட தான் எப்போதும் இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், தீமை செய்யவே என்ன செய்ய மாட்டோம், நம்ம மனது கூட யோசிக்காது, கண்கள் எல்லாம் நேராக பார்க்கும், சிந்தனை எல்லாம் நல்லமானதை யோசிக்கும், உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு உணர்வுகளும் இயேசு நமக்குள் இருக்கிறதுனாலே நம் சீசர்களாகவே என்ன செய்வோம், வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த யோவானை குறித்து சொல்லும்போது, கடைசி வரைக்கும் இயேசு விட்டு பிரியாதவன் இருந்தான். அந்த ரோம அரசு கொலை செய்வதற்காக விஷம் கொடுத்தது. இந்த விஷத்தில் சிலுவை அடையாளமிட்டு என்ன செய்தார், குடித்தார், சாகலை. இயேசு விட்டு அந்த வார்த்தை விட்டு பிரியாததினாலே யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது
அப்போஸ்தலர்களில் அதிக நாள் வாழ்ந்தது இந்த யோவான். இயற்கையான மரணத்தை சந்தித்தது இந்த யோவான். பத்மு தீவிலே அடைக்கப்பட்டு இருந்தாலும் இயேசு விட்டு பிரியாததினாலே துன்பங்கள் சகித்தாலும் எப்பொழுதும் இயேசுவை தன் வாழ்க்கையில் வைத்து கொண்டவன். நீ கேட்டு பாருங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா, நம்மை விட்டு பிரியாது இருக்கிறாரா கேட்டு பாருங்க. மனது சொல்லும். கொஞ்ச நேரம் சொந்தக்கார மாதிரி வந்துட்டு போவார். நம்ம ஜெபிக்கும்போது கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம கதறும்போது நம்ம கூட கொஞ்சம் பேசுவார். வீட்டில் கூடி ஜெபிக்கும்போது அப்போ நம்ம கூட வந்து கொஞ்சம் இருப்பார். ஒவ்வொரு அந்த வேதத்தை வாசிக்கும் போது இயேசு வந்துட்டு போவார். மற்ற நேரத்தில் இயேசு நம்மள என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கோங்க, கூப்பிடும்போது நீங்கள் வாங்க. அப்படி தானேம்மா இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது தான் நினச்சிட ஓடி வரோம் இல்லையா? ஏசப்பா சமூகத்தில் கரை மறித்து கண்ணுக்களை மூடி கண்ணீர் தாரையாக வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், கதறுவோம். இயேசு நம்மோடு வந்து செயல்பட வேண்டும் என்கிற வாஞ்சையில் நம்ம என்ன செய்கிறோம், அதிகமாக கதறுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு கடவுளை தேடுகிறதுக்கு மனது வராது. அதனால தாங்க ஆலயங்கள் எல்லாவற்றிலும் மக்கள் வாழ்கிறார்களே, மக்கள் வந்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்கிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை. இயேசு அழகாக சொல்லுகிறார், வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இருதயமோ தூரமாக இருக்கிறது. இயேசு அங்கே இல்லை. இயேசு அவர்களுக்குள்ளாக இல்லாததுனால் அவர்கள் இயேசு விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிரிந்து போய்விட்டார்கள். இயேசு மரித்த பின்பு அடக்கம் செய்யப்பட்டார். சீசர்கள் யோவான் சுவிசேஷத்தில் படித்து பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு எல்லா சீசர்கள், ஒரு சில 7 சீசர்களை நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இயேசு விட்டு தான் போயிட்டாங்க. யூதாஸ் காரியத்தை மட்டும்தான் நான் பேசுகிறோம். மற்ற சீசர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க, தூரமாய் போயிட்டாங்க. யோவான் சிலுவை மரணத்தின் போது அங்கே இருந்தது யார், யோவான் மட்டும்தான். யோவானிடத்தில் தான் ஆண்டவர் தன் தாயாரை என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அப்போது அன்பான ஒரு சீடன் இயேசுவை விட்டு தன் வாழ்க்கையில் பிரியாதவன், அதாவது வாழ்க்கையிலிருந்து இயேசுவை வெளியே துரத்தாதவன். நம்ம சில வேலைகளை செஞ்சுட்டோம், நாமளே தவறு செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தோம். அன்புக்குரியவர்கள், இயேசு நம்மோடு கூட இருப்பது தான் சீசத்துவம். இல்லை அப்படின்னா சீசத்துவத்தினுடைய அந்த அர்த்தமே நம்ம புரிந்து கொள்ள முடியலை, புரிந்து கொள்ளலை. நம்ம இயேசுவை நமக்குள் வைத்து கொள்ளாததுனால, தூரமாய் விட்டு விலகுகிறதுனால நாம் சீசர்கள் அல்ல என்பதை நாம் என்ன செய்கிறோம், வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, சீசர்கள், சீசத்துவம் என்பது இயேசு விட்டு பிரியாதவர்கள், இயேசு விட்டு விலகாதவர்கள். மூன்றாவது, யோவானுடைய வாழ்க்கை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த யோவான் சிலுவை அருகிலே நின்றவன். துன்பம் வரும்போது துன்பத்திலும் கூடவே இருந்தவன். திமோத்தி என்கிற ஒரு அரசன் கொதிக்கும் எண்ணெயில் என்ன செய்கிறாரு, இந்த யோவானை தூக்கி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்ட அந்த யோவான் கர்த்தராலே காக்கப்படுகிறார். அதன் பிற்பாடுதான் பத்மு தீவிலே என்ன செய்யப்படுகிறார், அங்கே சிறை வைக்கப்படுகிறார், அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார். இந்த பத்மு தீவிலே இருந்து தான் இந்த யோவான் வெளிப்படுத்தின திவ்ய வாசகனா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் இங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அங்கே இருந்து தான் அவர் எழுதுகிறார். சிலுவை என்பது ஒரு துன்பம். இயேசு அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினம் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது. சிலுவை சுமப்பது என்பதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பணி. யோவான் எழுதும்போது சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
கிறிஸ்தவம் என்பது உபத்திரவத்திலே வாழ்கிற வாழ்க்கை தான் ஒழிய சந்தோஷத்தில் கலிகூர்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. சிலர் நினைக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் உண்டாகும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறாங்க. உண்மை. அதே வேளையில் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த சிலுவை வைக்கப்பட்டு இருக்கிறது, துன்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. உபத்திரத்து வழியாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். அதுதான் நம்முடைய பயணம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றாய் சிந்தித்து பார்க்கும்போது உபத்திரவத்தை தான் வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க? ஓடி முடித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரம் வந்தது. சபையின் பிள்ளை எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க? சிதறப்பட்டு போனார்கள். இப்போ நம்மளாக இருந்தால் நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே ஆராதிக்க முடியாதபடிக்கு வெளியே துரத்தப்படுவோமானால் நான் போய் அங்கே என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நாங்கள் அங்கே நிம்மதியாக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அதை தான் சொல்லுவோம். அப்படி தானே? நமக்கு நேர்ந்த துன்பத்தை தான் சொல்லுவோம். ஆனால் ஆதி திருச்சபையை பாருங்கள், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். வாசிங்க அப்போஸ்தலர் 8:8 வாசிங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனம். சிதறி போனவர்கள் எங்கிருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்கள், சிதறி போனவர்கள் துன்பத்தின் மத்தியிலே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். போய் சொல். எப்போ? துன்பமான வேளையிலே சொல்வதுதான், சிலுவை சுமப்பதுதான் சீசத்துவம். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே சீசத்துவம் வந்து பார், போய் சொல். யோவான் அதற்கு நமக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை நமக்கு அழகாக நாம் தியானித்தோம். முதலாவது, தன்னை முன்னிலைப்படுத்தாத யோவான் கிறிஸ்துவை காண்பித்தவன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து விட்டு பிரியாதவன், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாக இருந்தவன். மூன்றாவது, சிலுவை சுமந்தவன், இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருந்தவன். நாமும் சீசர்களாக இருக்கிறோம். நாமும் சீசத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் நம்மை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவை நாம் முன்னிலைப்படுத்துவோம். இரண்டாவது, கிறிஸ்துவை விட்டு பிரியாதபடிக்கு கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்துவோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை சிலுவையை ஏற்றுக்கொள்வோம். அதுதாங்க பரலோகத்தை கொண்டு சேர்க்கும். ஆகவே இந்த மாலை வேளையில் சீசத்துவமாய் வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். சீசர்களாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அழைப்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக யோவான் வாழ்க்கையைப் போல நம்மை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து விட்டு பிரியாதபடி இயேசுவை நேசிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காய் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமப்போம். சீசர்களாக உலக வாழ்க்கை ஜீவிப்போம். பரலோகத்திலே நமக்கு மேன்மை உண்டு. ஆகவே சிந்தித்து நாம் சீசர்களாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை தவறு இருப்போமானால், பின்வாங்கி போயிருப்போமால் மீண்டுமாக வாழ்க்கை புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் மீண்டுமாக சீசர்களாய் நம்மை புதுப்பித்து மீண்டுமாக உருவாக்கி உலகத்துக்குள் போய் சொல்வதற்கு நாம் என்ன செய்வார்? வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து சீசர்களாய் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் நின்றவனமாகவே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 384, 200 ஆண்டு கீதம் 388வது பாடலை பாடுவோம். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 384, 200 ஆண்டு கீதம் 388. அப்படியே நம்முடைய காணிக்கையை நம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம்.
கடன் பட்டவர் கண் திறக்கவே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே, பல்வழியாலையும் பாதை தப்பினோரை பறிந்து திரும்ப நீரம் பார்த்திடுவே, எங்கும் புகழேசும் ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவாரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி, பாழுந்தூர் குணமும் பாவசைகையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றோ, எங்கும் புகழை சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவாரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதனிங்களே தூயன் வீரரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதனிங்களே தூயன் வீரரே, கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நிறை வசனம் கற்றிடுவி, எங்கும் புகழேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவாரே, உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயரீரன பக்தரோதுவீர, எங்கும் புகழேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவாரே. நாம் நின்றவாறு நம்மையும் நாம் படைத்திருக்கிற நம்முடைய காணிக்கைகளையும் அன்று ஏற்றுக்கொண்டு இதை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தந்தையே, உம்முடைய கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றிருக்கிற நன்மைகளுக்கு ஈடாக நன்றி சொல்வதற்காக காணிக்கை படைத்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எங்களையே உம்முடைய திருவிர தண்டையில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடையதையும் ஏற்றுக்கொள்ளும். கொடுப்பதின் மூலமாக நன்மையை தருகிற ஆண்டவர், உம்முடைய சன்னிதானத்திலிருந்து நிறைவா நன்மையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் உம்முடைய நன்மைகளினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் சமாதானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்து ஆசீர்வதித்தருளும். பை காணிக்கை செலுத்தியிருக்கிற எல்லோருடைய வாழ்விலும் கர்த்தர் ஏற்றுக்கொண்ட காணிக்கைகளை அங்கீகரித்து அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் சீசர்களாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களை முன்னிலைப்படுத்தாத ஒரு சீசத்துவம், கிறிஸ்துவை விட்டு விலகாத சீசத்துவம், சிலுவை சுமக்கின்ற சீசத்துவம், யோவான் வாழ்க்கையை அடிப்படையாய் வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி உண்மையாக சீசத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆரோக்கியம் உண்டாகட்டும். பலவீனமாக இருக்கிறவருடைய வாழ்விலே கர்த்தருடைய பலன் பூரணமாக வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாளைத்து நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சொன்ன வார்த்தையின்படி அவ்விதமாக குறைவுகள் இல்லாதபடிக்கு உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி, வாலிப சகோதரர் சகோதரிகளை ஆசீர்வதி, வழியை காண்பித்தருளும். பெரியவர்களை ஆசீர்வதித்தருளும். வயோதிபர்களுக்கு வேண்டிய தெய்வீக பலனை கத்தத்தார். ஆலயத்தில் பாடற் குழுவில் அமர்ந்திருந்து நாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்ற உம்முடைய ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். துதி உண்டு பண்ணுகிற
அப்பா செயலை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார்கள். உமக்கு பிரியமாக எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய நல்ல சிந்தனை தொடர்ந்து தந்து உமக்காய் பயன்படுத்தி அருளும். உமக்கென்று செலவு செய்கிற நேரங்கள் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உலகத்தில் போகும்போது உலகத்துக்குரிய சகல நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சபை ஊழியர் அவர்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். குடும்பத்தையும் அவர்கள் செய்கிற பணியையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்தருளும். ஆலயத்தை நேசித்து ஆலயத்தில் அங்கத்தினால் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் வராமல் தடைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தேவரீர் ஆசீர்வதித்தருளும். குறைவுகள் உண்டு என்ன நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் நிறைவுகளை தந்து நீர் ஆசீர்வதித்தருளும். மனதுக்குள் போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு வருகிறவர்களுக்கு நீரே சமாதானத்தை கர்த்தராயிருந்து சமாதானத்தை தந்தருளும். வழி தெரியாது திகைக்கின்றவர்களுக்கு வழி இதுவே என்று சொல்லி வதியை காண்பித்தருளும். துன்பமான பாதையில் கடந்து வருகிறவர்களுக்கு எல்லா துன்பங்களையும் ஆனந்த கழிப்பாக நீரே மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்தில் தேடுகிற இவர்கள் வாழ்விலே காணப்படுகின்ற எல்லா தேவைகளையும் எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் புரிந்து கொண்டு எல்லாவற்றை கொடுத்து அபரிவிதமாக நீரே ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக பசுத்த சாகரமதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் ஊக்கருக்கோபாக நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கத்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு எதிர்க்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்புகிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அள்ளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்முடைய துண்மையாய் மனம் திரும்புகிற அனைவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோ. அப்படி செய்து தகுதி நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் தேவனிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும்
பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் இந்த மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேய்ச்சிங்கள் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி இப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் மாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பூந்துதமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மன்னத்தை என்றைக்கு நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதாந்தங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளாகும்படி கிருபை செய்தல்ல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 586, 200 கீதம் 345. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 586, 200 கீதம் 245.
தேவ குமாரன் மீட்பின் காரண தாம் சிலுவையா வெற்றி பெற்றவர். தாமே யாசாரி தாமே பலியா தம்மை செலுத்தி நாரெல்லாருக்குமாய் ஆண்ட ஏற்பாட்டே பலிகள் எல்லாம் இந்த ரகசியத்தின் முன்குறிப்பான். சாவே கடோர வன்மை கொண்டா தாம்பக்கருக்கருள் கடாட்சிப்பா உண்மை நெஞ்சோடு சேர்ந்து வாருங்க ரட்சிப்பின் பாதுகாப்பை வாங்குங்க. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய நான் ஆகாரத்தினால் போஷித்ததற்காயமை துதிக்கின்றோம். தேவரீர் எங்கள் மீது தயை கூர்ந்து கிருபா கடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிக கூட்டமும் நேசகுமாரனுடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவைங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவர் அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரராய் இருக்கிறதையும் இந்த பரிசுத்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இருதயத்தோடே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவன் நியமித்திருக்கிற நற்கிரியில் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கிருபையை தந்தள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரிருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, மனுஷனில் பிரியமோ உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு
சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதாலை கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உம்முடைய நாமத்துக்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கை ஆகிய கனியை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்திலே பதித்தள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. நின்று வினமாகவே முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 810 200 கீதம் 592 பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 810 200 கீதம் 592 தெய்வாசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.